அந்த ஆதிக்கம் இருக்கிறது. அவரை ஆதரிக்கிற கூட்டம் குழந்தைங்க 20,000 குழந்தைங்க பாலஸ்தீனத்துல சுவர் எடுத்துட்டு போறாங்க, பட்டினி கிடக்குதுன்னு அதை கூட நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தடுத்த கூட்டம். தடுத்த கூட்டங்கள் இன்னைக்கு உலக மக்களையே கொள்ளுகின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது ஏதோ சாதாரணமா ஒரு ஏஞ்சியல் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, ஒரு முதலாளித்துவத்தோட லாப வெறி அப்படிங்கிறது அது ஒரு ஆதிக்கத்துல போய் அது அந்த ஏகாதிபத்திய வெறி அப்படிங்கிறது தன்னை தக்க வச்சுக்க தன்னை பாதுகாத்துக்க யாராருனாலும் அது கொல்லும் அப்படிங்கிறது தான். ஆக தொடர்ந்து அது கொல்லுகிட்டு இருக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ அங்கதான் கொல்லுகிட்டு இருக்காங்க, குண்டு போட்டு கொள்றதுங்கிறது வேற. ஆனா இந்தியாவுல குண்டு போடாமலேயே கொண்டுகிட்டு இருக்காங்க. குண்டு போட்டாச்சு, அதுல அடுத்த கட்டம் நம்ம பாதிப்பு தான். குறிப்பா விவசாயத்துக்கான விதை மசோதா ஒரு சட்டம் மோடி கொண்டு வந்திருக்காரு. விவசாயத்தையே அழிக்கக்கூடிய சூழ்நிலை அது. அவங்க போட்டிருக்கிற இன்னும் பல்வேறு சட்டங்கள் இந்தியாவுக்காக எல்லாமே இந்த மக்களை கொள்றதுக்கானது. 8 மணி நேர வேலை 12 மணி நேரமா மாறி ஒப்பந்த ஊழியர் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது தொழிலாளர் வர்க்கத்தையே கொண்டு விட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை. பெரும்பான்மையான விவசாயிகளும் உழைக்கும் மக்களும் பசி பட்டினி ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கட்டத்துல சாவை நோக்கி போகக்கூடிய ஒரு மோசமான நிலைமைகள் கொண்டு போடாமலேயே இந்தியாவில் அரங்கேறிட்டு இருக்கு. இந்த அரசியல் புரிதலை இந்த சூழலை நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம எல்லாருமே ஒரு குறைந்தபட்சம் இந்த மக்களை, இந்த விவசாயிகளை, இந்த தொழிலாளர்களை வாழ வைக்கணும். அப்படின்னால் நாம் அனைவரும் அந்த முதலாளித்துவ சித்தாந்தத்திற்கு மாற்று சித்தாந்தம், அந்த முதலாளித்துவத்தை, அந்த ஏகாதிபத்திய முதலாளிகளை சபக்குழிக்கு அனுப்புகின்ற ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறது அது கம்யூனிசம் தான், அது ஒரு சோசியலிச அரசு தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மாற்று நாம் இந்த சோசியலிசத்தை கொண்டு வருவதற்கான, அதற்கான மக்களை அணிதிரட்டுவதற்கான ஒரு முழு நேர புரட்சியாளராக நாம் எல்லாம் மாற வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம வந்திருக்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு எப்படியாவது வாழ்ந்தவங்கிற ஆசை இருக்குன்னா நாம இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக போராடி நீங்க வாழ்ந்தப்பா அப்படின்னு சில சலுகைகளெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளுடைய சமூகம் கொஞ்சம் இந்த கல்வி, மருத்துவ, வேலை வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்குது. ஆனா ப்ரொஃபசர் மோடி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அரங்கேற்றிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம முன்னோர்கள் தியாகம் பண்ணி நமக்காக போராடி பெற்றுத்தந்த அந்த சலுகைகள் அனைத்தும் நம்ம விட்டு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நாம் ஒரு குறைந்தபட்சம் அந்த சலுகைகளையாவது பாதுகாக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான சூழல்ல நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, அந்த ஏகாதிபத்தியத்தை, அந்த ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தை சபக்குடிக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமான வாழ்க்கை முறையிலே சூழலிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். ஆகவே அப்படி ஒரு நிலைமையை இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் தோழர் அறிவொளி போல் ஒரு முழு நேர புரட்சியாளராக, ஒரு தியாக தோழராக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் விவசாயிகள் விடுதலை முன்னணி சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.